फ्रेंड्स जो किचन इनके அவரக்காய் பொரியல் கொஞ்சம் டிஃபரெண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்து சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தி மறுபடியும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க அவரைக்காய் நீங்கள் பட்டையாகவும் கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவும் அரிஞ்சு போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். அதை ஒரு தடவை அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 5-6 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், அப்புறம் சோம்பு இது மட்டும் வச்சு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இருந்தால் போதும். அந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு பதமாக வெந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது. அந்த டைம்லேயே 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காவை அதோடு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு மிளகாய் மிக்சரும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. பூண்டோட வாசம் நல்லா வரும். அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே கிளறி விடுங்க. நல்லா அந்த வாசம் வெந்து அது வதங்குதுங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு நிறுத்திடுங்க. அவ்வளோதான், சூப்பரான அவரைக்காய் பூண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.